அதை பண்ண மருத்துவ கனவா அது தெரியும் உங்களுக்கு. அவர் பெரும்பாடுபட்டிருக்கார் அதில் படிக்கிறதுக்கு. அதில் என்னென்ன கடைசியாக சிபாரிசுக்கு நிற்குது. மருத்துவக் கல்லூரியில் மதிப்பெண்ணை வச்சு தனக்கு கிடைச்சிரும்னு நினச்சா சிபாரிசு அதில் தான் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தனக்கு சிபாரிசு பண்ண யாரும் இல்லை. ஏன்னா ஏழை, தனக்கு எந்த பின்பலமும் இல்லை, அரசியல் பின்பலம் இல்லை, பொருளாதார வலிமையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ என்ன செய்யலாம்னா தன்னுடைய மாமா துரைசாமி தான் மறுபடி போய் தேர்றாரு. அவரை போய் பார்க்கும்போது அவர் ஐயா சிலம்பொலி செல்லப்பன் அவர்களை சொல்கிறார், தமிழ் பேரறிஞர், அவர் உங்களுக்கு தெரியும். அவர் சொல்கிறார், நீ போய் மாரப்ப கவுண்டரை போய் பாரு, அவர் விடுதலை போராட்ட ஈகி. அவரை போய் பார்த்தா அவர் சொல்கிறாரு, நான் வயசாகி போச்சு, என்னை யார் மதிப்பா, நான் யாரை போய் பார்க்குறதுன்னு அவர் சொல்கிறார். இருந்தாலும் அவர் சரி வா பாப்பம் என்று கூட்டிகிட்டு போய் சந்திக்கிறாங்க. அவர் சந்திக்கும்போது அவர் விடுதலை போராட்ட ஈங்கிறனால அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற நம்ம ஐயா பேராசிரியர் அன்பழகன் அவர்களை போய் சந்திக்கிறாங்க. அவர் நீ NCC NSS இதில் எல்லாம் சான்றிதழ்